பன்னீர் பெருமாள் சந்திரசேகரன் சொல்றது போல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் அதற்கு எதிர்க்கட்சிகள் சூட்டக்கூடிய பெயர்தான் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையான்னு கேட்கிறார். இல்லை, இப்போ எப்படி ஏவவேலு வீட்டில் அவர் வீட்டில் நடந்த ரைடு மாதிரியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணதுக்காக ஒரு நாம் தமிழர் வேட்பாளரை நேற்று கைது பண்ணியிருக்காங்க. சமூக வலைதளங்களில் தாவேக்காவை விமர்சித்து பேசுகிறதுனாலே நைட்டு 12 மணிக்கு எஃப்ஐஆர்லாம் போடாமல் தான் போய் வீட்டில் போய் நிற்கிறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒருத்தர் வீட்டில் இந்த செய்திகள் எல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறப்ப அவங்க அரசியல் பழிவாங்கலில் தான் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிக்குமே இது நடக்குது. இன்னொன்று எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் அப்படி ஊழல் குற்றச்சாட்டு வச்ச பல அமைச்சர்கள் இன்றைக்கி தாவேக்காவை நோக்கி தான் போகிறாங்க. முன்னாள் அமைச்சர்கள்லாம் தாவேக்காவில் தான் இருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஆட்சி வந்ததுலேருந்து இவங்க என்ன பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா ஏதோ இது வரைக்கும் தமிழ்நாடு ஏதோ மூழ்கி இருந்த மாதிரியும் இவங்க ஒரு புனித பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையும் ஈடுபடுறாங்க. அது தொடர்ச்சியாக ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. வெள்ளை அறிக்கை விட்டுருவேன்னு நிர்மல்குமார் அமைச்சர் இதிலே பேசினார், சட்டசபையிலே பேசினார். அந்த வெள்ளை அறிக்கை வந்தப்போ என்னாச்சு, திமுக வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்குன்னு வருது. கடனும் அதிகரிச்சிருக்காங்க, கடன் அதிகரிச்சிருக்கு, வருவாய் அதிகரிச்சிருக்கு. ஆனால் வருவாய் பற்றாக்குறையை கடந்த காலத்தை விட குறைச்சிருக்காங்க. அப்போ அந்த இந்த மாதிரியான செய்திகள் வரும்போது இவங்களுக்கு திரும்ப டைவெர்ட் பண்ணதுக்கு ஒன்று தேவைப்படுது. அப்போ நாங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுக்குறோம்னு பிம்பத்தை உருவாக்குறதுக்காகவே இவங்க சில வேலைகளை பார்க்குறாங்க. அதில் என்ன தவறு இருக்கு? எந்த அரசுமே தங்களுடைய வேலை சரியா நடக்குன்ற ஒரு பிம்பத்தை வெளிக்காட்டுவாங்க. ஆமாம், தாவேக்காவும் அதுதானே செய்யறாங்க. உண்மையிலேயே அவங்க அப்படி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா இப்போ இன்னைக்கு கூட அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் லாட்டரி வித்தாருன்னு கைதாகிருக்காரு. அவங்க கட்சி எம்எல்ஏ மேலே அந்த பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகின ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்கும்போது அவர் லாட்ரி பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதில் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு தான் கூட்டிகிட்டு போனேன்னு சொன்னாங்க. அப்போ அந்த எம்எல்ஏ மீது ஏதாவது புகார் வச்சுருக்கீங்களா? அப்படி எதுவுமே வரல. அப்போ அரசியல் பழிவாங்கல் ஒரு பக்கம், தனக்கு ஒரு புனித பிம்பத்தை உருவாக்கிக்கிறதுக்கு இன்னொரு பக்கம்னு தொடர்ச்சியாக இவங்க ஒரு நாடகத்தை கடந்த 40 நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா தான் நம்ம இது எல்லாத்தையும் தொகுத்து பார்க்குறப்ப புரிய முடியுது இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா நடக்கிறது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை. அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மக்களை ஏமாற்றுறதுக்காக தொடர்ச்சியா அந்த மாதிரி பண்ணக்கூடிய. இப்போ ஒருத்தர் கல்வித்துறையில் நாங்கள் அனுமதி வாங்குறதுக்காக காசு கட்டாங்கன்னு சொன்னார். ஆனால் அவர் இதுவரைக்கும் வழக்கு தொடுக்கலை. ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி வாங்குறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோர்ஜரி சர்டிஃபிகேட்டை சப்மிட் பண்ணியிருக்காரு. பாஜகவுடைய கல்வி பிரிவில் மாநில தலைவராக இருக்கார். இன்னைக்கு சொல்கிறாருல அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு அனுமதி வாங்குறதுக்கு காசு கொடுத்தாங்கன்னு நந்தகுமார், அவர் பாஜகவுடைய கல்வி பிரிவில் தலைவராக இருக்கார். திடீர்னு ஸ்ரீதர் வேம்பு ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுக்கறதுக்காக இவங்க காசு கேட்டாங்க அப்படிங்கிறாரு. அவர் போன ஆட்சி முழுக்கவே RN ரவி கூட ஆட்டோ ஓட்டிட்டு வேறு சில நிகழ்ச்சிகளில் அவரோட ரொம்ப நெருக்கமாகவே இருந்தவர். அவர் பாஜகவோடய ரொம்ப நெருக்கமானவர். அவர் நினச்சிருந்தா அப்படி உண்மையிலேயே ஊழல்லாம் நடந்துருந்துச்சுன்னா அவர் பாஜகவோடய பேசியிருக்க முடியும், RN ரவிக்கிட்டே சொல்லியிருக்க முடியும். அப்புறம் மறுநாள் மாற்றி பேசுகிறார், இல்லை அது வேற ஒருத்தருக்கு நான் டிடிசிபி அப்ரூவலுக்காக தான் அப்ளை பண்ணேங்கிறாரு. அது அப்ளை பண்ணதும் செப்டம்பர் 2025. அப்போ ஒரு பக்கம் ஸ்ரீதர் வேம்பு, அப்புறம் இன்னொரு பள்ளியிலேருந்து இன்னொருத்தவங்க பேசுகிறாங்க. அவங்க போய் பார்த்தா அவங்க பன்னீர் பெருமாள் சொல்றது போல இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைன்னு நம்ம இல்லை, இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை மட்டும் கிடையாது. தொடர்ச்சியாக திமுக மீது நீண்ட காலமாக வன்மத்தில் இருந்தவங்க எல்லாம் ஏதோ தங்களை ஊழல் ஒழிப்பு போராளிகள் மாதிரி காமிச்சுக்கிட்டு இப்போ அறப்போர் இயக்கம் இருக்கிறாங்க. அவங்க போன ஆட்சியில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கல்யாண பேனர் ரோட்டில் இருந்தால் கூட உடனே எடுத்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றுவாங்க. ஆனால் நேற்று போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேனர் வைக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டே மூடி வைக்கிறாங்க. அறப்போர் இயக்கம் ஒரு சின்ன பதிவு கூட கிடையாது. போன ஆட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தவருக்கு இப்போ, அதாவது போன முறை அவர் கட்சியில் பொறுப்பு கிடையாது, இப்போ கல்வியாளர் அணியில் போட்டுறதுக்கு அவர் அறப்போர் இயக்கம் எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் விஜய் படத்தோட ஒரு ப்ரொடியூசர் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்படுறாரு. அப்ப இல்ல முழுசா சொல்லிடுறேன், இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்தது. அறப்போர் இயக்கம் எவிடன்ஸ் கொடுத்திருக்கு, அறப்போர் இயக்கம் எவிடன்ஸ் கொடுத்திருக்கு. அறப்போர் இயக்கத்தோட நேர்மை என்ன? இல்ல நீங்க எல்லா நேர்மையா இருந்தாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறேன். இன்று நடந்தது அரசியல் ரீதியிலான ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை அப்படின்னு பன்னீர் பெருமாள் சொல்றாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு SP வேலுமணி முன்னாள் அமைச்சர்களுடைய இல்லங்களில் நடத்தப்பட்ட சோதனையின் போது RS பாரதி சொன்னது, ஜனநாயகம் தன் கடமையை செய்கிறது, சட்டம் தன் கடமையை செய்கிறது, சட்டம் இங்கும் தன் கடமையை தானே செய்கிறது. உங்களுக்கு ரெண்டுக்கு என்ன வேறுபாடு இருக்கு? அதே லஞ்ச ஒழிப்புத்துறை, இதே லஞ்ச ஒழிப்புத்துறை. சட்டம் கடமையை செய்யறப்ப ஒரு தொடர்ச்சியாக
ஒரு இடத்துல மட்டும் செய்யலை. இது வந்து அதான் சொல்கிறேன், நான் வந்து ஆரம்பிக்கிறப்ப நாம் தமிழர் வேட்பாளர் கைதுலேருந்து ஆரம்பித்தேன். அரசுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லோரையும் ஆட்சி காலத்திலையும் இது போல பத்திரிகையாளர்கள் கைது வந்த 40 நாள்ல வந்த 40 நாளைக்கு உள்ள வந்த உடனே ஒரு 40 நாளோ 5 வருடம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன இருக்கு? நடவடிக்கை மட்டும் இல்ல, இது தொடர்ச்சியாக ஒரு கேம்பெயின். ஸ்ரீதர் இதுல என்ன சொல்றேன்னா, ஸ்ரீதர் வேம்பில் ஆரம்பிச்சு பாஜக கல்வி பிரிவில் ஆரம்பிச்சு அடுத்து வந்து இந்த தாவேக அரசு வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு கனெக்ட் ஒரு மையப்புள்ளியை நோக்கி நகர்றாங்கன்னு சொல்றேன். திரு பன்னீர் பெருமாள், திமுக மட்டுமல்ல, ஊழல் செய்த அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக தான் தாவேக அரசு இருக்கு. 40 நாட்களுக்குள்ள நீங்க விவாதம் நடத்தாதீங்க, இன்னும் வருஷங்கள் இருக்கு, எல்லாரும் பிடிபடுவார்கள் சந்திரசேகரன் ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. அது வந்து அவருடைய நம்பிக்கைக்கான காரணம் என்ன? அவ்வளவு நம்பிக்கை வந்து விஜயபாஸ்கரை சேர்க்கும் போதே தெரிஞ்சிடும். இப்போ விஜயபாஸ்கர்ல ஏற்கனவே சில முன்னாள் அமைச்சர்களும் இணைஞ்சிருக்காங்க. தூய சக்தி அது அப்படியே தான். இப்போ பாஜகவுடைய வாஷிங் மிஷின் தான் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் இவங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பாஜக கிட்டத்தட்ட அவங்களே மாதிரி ஃபேக் நரேஷன்ஸை பரப்புறது, ஃபேக்காகவே செய்யாத விஷயங்களை செஞ்சோன்னு பரப்புறது, அவங்க எப்படி நேருவை சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க திமுகன்னு சொல்கிறது, அதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறையை பயன்படுத்துறது, இது அப்படியே அந்த பேட்டர்ன் தான் இங்கே அது நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இதுக்குள்ள அந்த நம்பிக்கை எனக்கு எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியலை. விஜயபாஸ்கரை கட்சியிலே சேர்த்துட்டு அவங்க விஜயபாஸ்கரின் மீதும் அவங்க வந்து விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்கு எங்கேருந்து வருது, அவங்க மேலே வருது அப்படின்னு எனக்கு புரியலை. இந்த 40 நாட்கள் அரசனுடைய செயல்பாடை பார்த்துருப்பாங்கல்ல, அதிலிருந்து கூட ஒருவேளை சந்திரசேகரன் இப்போ வரைக்கும் வந்து சிறுவைகுண்டம் எம்எல்ஏ மீது ஒரு சின்ன விசாரணை கூட நடத்தலை. புகார் கொடுத்த பெண் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ அதில் உங்களுக்கு என்ன நம்பிக்கை வந்துச்சு? இப்போ மாதர் சங்கம் தான் போராடுறாங்க. அந்த சிறுவைகுண்டம் கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய சிபிஎம் கட்சியை சேர்ந்த மாதர் சங்கத்து தோழர்கள் தான் நேற்று கூட பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களை ஆதரிக்கக்கூடியவங்க கொடுக்கக்கூடிய புகார்களின் மீது அங்கே எந்த நடவடிக்கையும் இல்லை. அது அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ 2 குற்றச்சாட்டு. ஒன்று பாலியல் வன்கொடுமைக்கு செஞ்சவங்களை அவர் பாதுகாத்தாருன்னு, இன்னொன்று அவர் லாட்ரி தொழில் பண்ணுறாருன்னு. இப்போ அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் தாவேகாவை சேர்ந்த 2வது லாட்ரி தொழில் பண்ணக்கூடிய ஒருத்தர் இன்னைக்கு ரெண்டாவது நபர் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகிருக்காரு இந்த 40 நாளில். அப்போ ஆனால் இன்னும் அந்த விஜி சரவணன்கிற சிறுவைகுண்டம் எம்எல்ஏ மீது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்போ நேற்று வந்து நைட்டு கிராவல் முன்னாள்ன்றவங்க கிட்ட போய் லஞ்சம் கேட்டிருக்காங்க அவங்க காட்டுமன்னார் கோயிலில், அவர்களின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த கட்சியில் கீழ்மட்டத்தில் இப்போ நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்குது, நேரடியாக பொதுமக்கள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி ஒரு எம்எல்ஏ மீது ஒரு சட்டசபையிலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, அது சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் வச்ச குற்றச்சாட்டுக்கு அந்த குற்றச்சாட்டு குறித்து எந்த பதிலுமே முதலமைச்சரும் சொல்லலை. அவர் வேற கதைகள் பேசினாரே தவிர, அப்போ அந்த நேர்மை அவங்க கட்சியை சேர்ந்த இந்த தாவேக ஆட்சி வரணும்னு வேலை செஞ்ச ஒரு பெண்ணுக்கே நேர்மையாக இல்லாத இவர்கள் விஜயபாஸ்கர் விஷயத்தில் நேர்மையாக இருப்பார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எங்கிருந்து வருதுங்கிறது என்னால் இந்த 40 நாளில் செயல்பாடு நீங்கள் சொல்றீங்கல்ல. எதிர்க்கட்சினா நடவடிக்கை என்ற ஒரு பார்வையும் தாவேகாவை சார்ந்தவர்களுக்கு ஒரு அமைதியான பார்வை தாவேகாவை சேர்ந்த தொண்டர்களுக்கே கிடைக்கல. அந்த நீதி வந்து தாவேகா தொண்டர்களுக்கே கிடைக்கல. பின்ன எப்படி தமிழக மக்களுக்கு கிடைக்கும்? நீங்க சொன்னீங்கல்ல அந்த 40 நாள் அனுபவம், அந்த 40 நாள் அனுபவங்கிறது சரவணனுடைய அனுபவம் தான். சரி, நிறைவா இல்லை, இந்த அரசு வந்து இந்த 40 நாள் செயல்படுறதுல அவங்க வந்து ஏதோ எல்லாத்தையுமே மாற்றித்ததா சொன்னாங்க. ஆனால் பாண்டியன் சார் சொல்கிறாரு அரசு ஊழியர்கள் மாறலை அப்படின்னு சாரதா கூட சொன்னார். இப்போ அப்போ இந்த 40 நாளில் ஊழலே நடக்கலைன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருந்த கேம்பெயின் அப்படிங்கிறது ஒரு போலியான கேம்பெயின் அப்படிங்கிறத நான் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன், அதையே சொல்லவும் விரும்புகிறேன்.